இந்து மதம் என்பது உனக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, எனக்கும் சொந்தமானது, என் பின்னாடி இருக்க அத்தனை பேருக்கும் சொந்தமானது. இந்து வாக்கு இந்து வாக்கு இந்து வாக்கு, நானும் இந்து தாயா, எங்கிட்ட இந்து இருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் ராகுல் காந்திய அரசியல் இருந்து ஒழிச்சிடலான்னு பார்த்தாங்க, வயநாட்டோட அவர் வயல்ல தள்ளி விட்டலான்னு பார்த்தாங்க, ஆனா முடியல. இப்போ ராகுல் எதை சொன்னாலும் 240 பேரு நிக்கிறா பின்னாடி. உங்களுக்கு 273, எங்க 240. இது வந்து மிருக பலம் எதிர்க்கட்சி. பிஜேபிக்கு கொள்கையும் கிடையாது, குடியும் கிடையாது, ஒரு சிந்தனையும் கிடையாது, எந்த விதமான மக்கள் நலனும் கிடையாது. உழைக்கிற மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு வாக்கு போடுகிற மிஷினா வச்சிருக்காங்க. அவனுக்கு எந்த விதமான உரிமை இல்லை. சனாதனம் தான், சாதி தான் அடிமையா இருக்கு. இதுதான் பிஜேபியினுடைய கொள்கை. இந்துத்துவா இந்த உழைக்கிற மக்கள்கிட்ட அவனுக்கான உரிமையை பெற்று தர மாட்டான், அவனுக்கான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்க மாட்டான், அவனை கொள்கையாளராக மாற்ற மாட்டான், அவனை சிந்தனையாளராக மாற்ற மாட்டான், அவனுக்கு கல்வி கொடுக்க மாட்டான், வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டான், சம உரிமை கொடுக்க மாட்டான். யார் சொல்றா? மோடியை கூட கட்டுப்படுத்துறதுக்கு RSS, அண்ணாமலையை கட்டுப்படுத்துறதுக்கு பிஜேபி இருக்கு, அமித்ஷாவை கட்டுப்படுத்துறதுக்கு நாக்பூர் இருக்கு. ஆனா ராகுலை கட்டுப்படுத்த யாருமே இல்லை. ராகுல் காந்தி தான் மோடியை விமர்சனம் பண்ணக்கூடிய மிக பெரும்பான்மை பெற்றவர். மோடி அரசாங்கத்தில் கூடிய அதே அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படும். 100 கோடி பேருடைய குரலாக மோடியும் அமித்ஷாவையும் கேள்வி கேட்கிறாரு ராகுல் காந்தி. இது உண்மையாகவே மக்களால் பெரிதும் வரவேற்கப்படுகிறது. இனி மக்கள் எதை கேட்கணும்னு நினைச்சாங்களோ அதை ராகுல் வழியாக இந்திய மக்கள் மோடியிடம் கேட்பார்கள். இதனுடைய ஆரம்ப கட்டம் தான் முதல் நாள் நாடாளுமன்றம். கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே வந்து பாஜக பெரிய அளவில் இந்த விவகாரத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்லை. அந்த பார்வை சரியான என்ன காரணத்துக்காக பாஜக எதிர்ப்பு? அருமையான கேள்வி. அதாவது குற்றதாங்க, யார் செஞ்சாலும் குற்றம் தான். செத்து போனது உயிர் திரும்பி வராது. திமுக உடனே தான். ஆனால் ராஜஸ்தான் ஆளுகிற மாநிலத்தில், பீகார்ல பதிவே இல்லை. ஆனால் சாராய சாவு நடக்கும். திமுக கள்ளச்சாராய ஊழல் உலகம் கூட தெரியும். ஆனா சொல்லுகிற அனுராக் தாக்கூர் பிஜேபி மதுவிலக்கை என்னையா பண்ணீங்க? ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராகுல் காந்தி முதல் உரையிலேயே வந்து எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்று முதல் உரையிலே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கார். மக்களவையில் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக இருக்குது. அவருடைய பேச்சு நாடு முழுக்க பெரிய அளவில் பேசப்படுது. முதலாக 10 வருஷத்துக்கு பிறகு 10 ஆண்டுகளாக எந்த ஒரு விவாதத்திற்கும் பதில் சொல்லாத, ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு பெரிய அளவில் பதில் சொல்லாத பிரதமர் மோடி அவர்கள் உடனே எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு. அமித்ஷா அவர்களும் ஒரே ஒரு பக்கம் வந்து பதில் சொல்கிறாரு. நாடு முழுக்க பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்துகிற விஷயம். அதில் குறிப்பாக அவர் சொன்னது என்னென்னா, பாஜகவில் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் 24 மணி நேரமும் தங்களை இந்துக்களாக போர்ட்ரே பண்ணக்கூடியவர்கள் 24 மணி நேரம் வன்முறையாளர்களாகவும் வெறுப்பை உமிழக்கூடியவர்களாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசினார். இதற்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் அதற்கு ஒரு பதிலும் சொல்கிறாரு. இதை வந்து ஒட்டுமொத்த இந்துக்களை வந்து வன்முறையாளர்களாக சித்தரிக்கிறாரு, இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அங்கே அப்படியே எனக்கு இல்லை, உங்களை சொல்கிறது, பாஜகவை சொல்கிறது, நரேந்திர மோடியை சொல்கிறது, ஒட்டுமொத்த இந்துக்களையும் சொல்கிறது ஆகிறாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுகிறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. விவாதம் தொடர்ந்துருக்கு. பெரிய அளவில் மக்களவையில் அனல் பறந்துருக்குன்னு சொல்லலாம். பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியினுடைய அந்த பதில், அமித்ஷானுடைய பதிலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பிஜேபிக்கு கொள்கையும் கிடையாது, குடியும் கிடையாது, ஒரு சிந்தனையும் கிடையாது, எந்த விதமான மக்கள் நலனும் கிடையாது. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிஜேபி RSS, அப்போ அம்பேத்கர் இருந்த காலத்தில் பிஜேபி இல்லை, RSS தான். இந்துத்துவா இந்த உழைக்கிற மக்கள்கிட்ட அவனுக்கான உரிமையை பெற்று தர மாட்டான், அவனுக்கான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்க மாட்டான், அவனை கொள்கையாளராக மாற்ற மாட்டான், அவனை சிந்தனையாளராக மாற்ற மாட்டான், அவனுக்கு கல்வி கொடுக்க மாட்டான், வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டான், சம உரிமை கொடுக்க மாட்டான். யார் சொல்றா? அம்பேத்கர் சொல்றாரு. ஒன்னே ஒன்று கொடுப்பான், இந்துன்னு ஒரு பட்டத்தை கொடுப்பான். அதை வைத்துக்கொண்டு அடிமையாக வாழ்வதை தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லை. அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக விரும்பல, அதனால பௌத்த மதத்துக்கு போறேங்கிறார்.
இது அம்பேத்கருடைய வாசகம். இன்னைக்கு அதே நிலைமை தான். உழைக்கிற மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு வாக்கு போடுகிற மிஷினா வச்சிருக்கான். அவனுக்கு எந்த விதமான உரிமை இல்லை. சனாதனம் தான், சாதி தான், அடிமையாயிரு. இதுதான் பிஜேபியினுடைய கொள்கை. இந்த கொள்கையை ராகுல் காந்தி உடைச்சு நொறுக்கிறார். இதை பிஜேபியால் சகித்து கொள்ள முடியல. அவங்களோட எந்த கொள்கையும் இல்லை. தேர்தலுக்கு போனா இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டியன், இந்து சனாதனா, இதை தாண்டி அம்பேத்கர் சொன்ன அத்தனை விஷயங்களும் அப்பவே பொருந்துது. அம்பேத்கர் ஒரு தீர்க்க தரிசி. அவரு இப்படித்தான் செய்வான். 50 ஆண்டு கழிச்சு இந்த மக்கள் எதையும் கொடுக்க மாட்டான், எந்த உரிமையும் கொடுக்க மாட்டான். இந்துன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிடுவான், அடிச்சுட்டு சாவான். இதுதான் இப்ப நடக்குது. ஆனா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இது வரலாற்று கட்டாயம் இதை சொல்றாரு. இந்து என்பது பிஜேபிக்கு மட்டும் சொந்தமானதல்ல, ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் சொந்தமானதல்ல. எதிர்முகாமிலையும் இந்துக்கள் இருக்கிறார்கள். திமுக ஓட்டு போட்ட 40 பேர் இந்துக்கள் தான். யூபியில் அகிலேஷ் யாதவுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இந்துக்கள் தான். மம்தாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் பூரா இந்துக்கள் தான். கேரளாவில் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேருமே இந்துக்கள் தான். அப்போ இந்துக்கள் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சொந்தமானதல்ல. இதைத்தான் ராகுல் சொல்றார். இப்போ இந்த ஆணித்தனமான வாதத்தை மோடி அமித்ஷாவால் எதிர்கொள்ள முடியல. ஏன் எதிர்கொள்ள முடியலன்னா இவர்களுடைய அரசியல் அடித்தளமே ஆட்டம் காணுச்சு. இந்து வாக்கு, இந்து வாக்கு, இந்து வாக்கு. நாளை இந்து தாயா, எங்கிட்ட இந்து இருக்காங்க. சிவபெருமானுடைய புகைப்படத்தை எடுத்து காமிக்கிறார். அப்போ இந்து மதம் என்பது உனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, எனக்கும் சொந்தமானது, என் பின்னாடி இருக்கிற அத்தனை பேருக்கும் சொந்தமானது. இதுதான் இப்ப மோடியினுடைய அரசியல் அஸ்திவாரமே ஆட்டங்கணுது. இத இத்தனை ஆண்டு காலம் ராகுல் காந்திய அரசியலிருந்து ஒழிச்சிடலான்னு பார்த்தாங்க. வயநாட்டோட அவர் வயல்ல தள்ளி விட்டலான்னு பார்த்தாங்க. ஆனா முடியல. இப்போ 99-100 எம்பி காங்கிரஸ் எம்பி கூட்டணிகள் 240 பேரோட மொத்தம் 240 பேர் வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்காரு. ராகுல் எதை சொன்னாலும் 240 பேர் நிக்கிறா பின்னாடி. உங்களுக்கு 273, எங்க 240. அப்போ இது வந்து மிருக பலம் எதிர்கட்சிகளுக்கு. எதிர்கட்சிய நீங்க அடக்கி ஒடிக்கலாம் முடியாது. நீங்க 303 எல்லாம் போச்சு. இப்போ இந்துத்துவ அரசியல் என்பது நீண்ட காலம் பூச்சாண்டி காட்ட முடியாது. இந்தியா முழுக்க இந்துத்துவ அரசியலை செய்த ஸ்டிங் ஆபரேஷன் செஞ்ச மோடி இனிமே எதிர்கட்சிகளை கேட்காமல் எதையுமே செய்ய முடியாது. உலகம் முழுக்க இந்த ஜனநாயகத்தை, பிஜேபி ஜனநாயகத்தை, காங்கிரஸ் ஜனநாயகத்தை உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கான். இனிமேல் காங்கிரஸ் எதிர்த்தோ இந்த சிறுபான்மைகளை எதிர்த்தோ கேட்பதற்கு நாதி இல்லைங்கிற நிலைமையெல்லாம் இல்லை. இப்போ ராகுல் காந்தி தான் பிரதான எதிர்கட்சி. ராகுல் காந்தி தான் மோடியை விமர்சனம் பண்ணக்கூடிய மிக பெரும்பான்மை பெற்றவர். அவருக்கு மோடி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதே அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு எதிர்கட்சியாக காங்கிரஸ் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய பலம். அதுதான் மோடியினுடைய பலவீனம், அமித்ஷாவுடைய பலவீனம். நாடாளுமன்றத்துக்கு மோடி வருவதை விரும்புறது இல்லை. ஏன்னா பல பேர் நீங்க பிரஸ் இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லைங்க. மோடி 10 ஆண்டு காலம் பிரஸ்ஸை மீட் பண்ணவே இல்லை. அங்க இப்ப உள்ள இருக்கிற ஒரு பிரஸ்ஸை மீட் பண்ண முடியல. ஆனா 100 காங்கிரஸ் பிரஸ், 140 எதிர்கட்சி பிரஸ், 240 பேரும் கேள்வி கேட்கறாங்க. மோடி பதில் சொல்லவே முடியல. ஆக்ரோஷமா கேட்கறாங்க, ஆணித்தனமா கேட்கறாங்க. நாடாளுமன்றம் குதி நிலையில் இருக்கு. நீங்க 10 ஆண்டு கால மக்களை ஏமாத்தினதை போல இனி ஏமாற்ற முடியாது. எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்கு எதிரான கூட்டமே இல்லாமல் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பல சட்டங்கள் இரவோட கொண்டு வரப்பட்டு இருக்கு. இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பிஜேபியை விட நீங்க வலுவான ஆதாரங்களோடு பல எதிர்க்கட்சி உட்கார்ந்துருக்காங்க. அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. அதனால ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய முதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இப்போ இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கேட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக
பேசி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது குறிப்பாக சபாநாயகரை நோக்கியும் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. சபாநாயகர் ஒரு சில விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கவனித்தேன். நீங்கள் தான் வந்து உங்களுடைய கருத்து தான் இங்கே இறுதியானது. உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்கே அரசியல் அமைப்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஜனநாயக அடிப்படைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட நான் கவனிக்கும் பொழுது, நீ முதல் நாள் பதவி ஏற்கும் பொழுது நீங்கள் கை கொடுக்கும் பொழுது என்கிட்ட நிமிர்ந்து நின்று கை கொடுத்தீங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள்ட்ட நீங்கள் குனிஞ்சு போய் கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாருக்குமே பொதுவானவர், எல்லாருக்கும் முதன்மையானவர் நீங்கள் தான். உங்களை பார்த்து நாங்கள் தலைவணங்க ரெடியாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி தலைவணங்குவதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு. நான் வந்து இப்போ மூத்தவர்கள் அவை முன்னவருங்கிற பட்சத்தில் நான் பிரதமர் மோடிக்கு தலைவணங்கி நான் இப்போ சொன்னேன். என்னுடைய கலாச்சாரமாக தான், மரபும் அதுதான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன சபாநாயகரே டைரக்ட் அட்டாக் பண்ணுறாரு? இல்லை, அதாவது இதுவரை நீங்கள் ராஜீவ் காந்தி இருந்த காலத்தில் இதே போன்ற யதார்த்தங்கள் பரிமாறப்பட்டது. இப்போ 90க்கு பின்னாடி பல அரசுகள் அமைஞ்சாலுமே யாருக்கும் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய துணிவு இல்லை. 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் இருந்தார். அதற்கு முன்பு தேவகவுடா இருந்தார், ஐகே குஜரால் இருந்தார், நரசிம்மராவ் இருந்தார். இதெல்லாமே எதிர்கட்சிகளை மிக பலவீனப்படுத்தி வச்சிருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு பின்பு ராகுல் காந்திக்கு அந்த எதிர்கட்சி அந்தஸ்து என்பதை தாண்டி தைரியம், எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை, ஆளுங்கட்சி எதிர்த்து கேட்க வேண்டிய கேள்வியை எது உருவாக்குச்சுன்னா, நீங்கள் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சிகளை நீங்கள் அழித்தது. வயநாட்டில் உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டு அவசரமாக வயநாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம். இதெல்லாமே ராகுல் காந்தியை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றிருக்கு. இது யாருமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் அனுமதி வாங்கணும். மன்மோகன் சிங்கருக்கு யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? கட்சி தலைவர் சோனியாட்ட வாங்கணும். தேவகவுடா மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, ஐகே குஜரால் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, நரசிம்மராவ் ராஜீவ் மரணத்தில் எங்கேயும் மூளையில் கிடந்த ஒருவரை காங்கிரஸ் யாருமே கூடி நரசிம்மராவை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கலை. பிஜேபியை நியமிக்குது. காங்கிரஸில் யார் பிரதமராக வரணும்னா நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் பிஜேபி தான் நிர்ணயிக்குது நரசிம்மராவை. ஓய்வு பெற்ற ஜனாதிபதி வெங்கட்ராம ஆர்எஸ்எஸ் கட்டளையிட்டு வெங்கட்ராம ஓங்கோலில் ஓய்வு பெற்ற அரசியலே வேண்டான்னு பெட்டி படுக்கையோடு டெல்லியிலிருந்து காலி பண்ணிட்டு ஆந்திராவுக்கு போன நரசிம்மராவை ஆர்எஸ்எஸ் தலைமை கட்டளைப்படி ஒரு ஆச்சாரமான ஒரு ஆன்மீகவாதியான நரசிம்மராவை நியமிக்குது. இப்போ அது போன்ற ஒரு நிலைமை இல்லை. இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரை எதை யாரும் அவர் கட்டளையிட முடியாது, யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. மோடியை கூட கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கு, அண்ணாமலையை கட்டுப்படுத்துறதுக்கு பிஜேபி இருக்கு, அமித்ஷாவை கட்டுப்படுத்துறதுக்கு நாக்பூர் இருக்கு. ஆனால் ராகுலை கட்டுப்படுத்த யாருமே இல்லை. எதை செய்யணும்னு நினைக்கிறார் மக்களுக்கு அதை பேசுகிறார். இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி. எதிர்கட்சியில் இப்படித்தான் இருக்கணும். இல்லை, இந்த 10 வருட காலம் எதிர்கட்சிகளாக இருந்து அதையும் தாண்டி பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து மிகப்பெரிய அளவு ஒரு பக்குவம் பெற்றுட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ராகுல் காந்தி? கண்டிப்பா. இப்போ அவருடைய முதல் நாடாளுமன்ற உரையே இந்தியாவுடைய ஒட்டுமொத்த 100 கோடி மக்களுடைய உரை. 100 பேர் என்ன மோடி பேச நினைக்கிறா அவர் கேட்கிறாரு. நீங்களான பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேச முடியுமா? பார்லிமெண்ட்டுக்கு அனுமதிக்காது. ஆனால் 100 கோடி பேருடைய குரலாக மோடியும் அமித்ஷாவையும் கேள்வி கேட்கிறாரு ராகுல் காந்தி. இது உண்மையாகவே மக்களால் பெரிதும் வரவேற்கப்படுகிறது. மோடி எல்லாரும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சான். இனி பல கேள்விகளை ராகுல் வழியாக மக்கள் எதை கேட்கணும்னு நினைச்சாங்களோ அதை ராகுல் வழியாக இந்திய மக்கள் மோடியிடம் கேட்பார்கள். இதனுடைய ஆரம்ப கட்டம் தான் முதல் நாள் நாடாளுமன்ற நிகழ்ச்சி. பிரதமர் மோடியினுடைய நேற்றைய பதிலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அமித்ஷா சொன்ன பதிலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப தடுமாற்றத்தோடு இருப்பதையும் வந்து பார்க்க முடிஞ்சது. அதையும் தாண்டி நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறியோ
அதையே நான் திருப்பி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ராகுல் காந்தியுடைய அந்த உரையும் இருந்துச்சு. ஏன்னா சிவபெருமானுடைய அந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திரிசூலத்தை கூட என்றைக்குமே வந்து அவர் வன்முறைக்காக பயன்படுத்துனது கிடையாது. ஆனால் தன்னை 24 மணி நேரமும் வந்து இந்துக்கள்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் வன்முறை பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருக்கிறீங்க, வெறுப்பை மட்டுமே உமிழ்றீங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி கையில் எடுத்தது இந்த விஷயத்தை வந்து பாஜகவுக்கு சரியான முறையில் எதிர்கொள்றதுக்கு முடியாமல் போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மை அதுதான். ஏன்னா ராகுல் இவ்வளவு வீரியமா இந்துத்துவாவை எதிர்ப்பாருன்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அது முதல் உரையே இந்த அளவுக்கு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்போ இவ்வளவு மன அழுத்தம் அவருக்கு 5 ஆண்டு காலம் இருந்திருக்கு. எங்கே போனாலும் இந்துத்துவ அரசியலை தான் ராகுல் சந்திக்க வேண்டியது இருந்தது. அப்போது இந்துத்துவ அரசியல் பிஜேபிக்கு மட்டும் சொந்தமானதல்ல, எனக்கும் சொந்தமானது, என் குடும்பத்துக்கும் சொந்தமானது, காங்கிரஸ் தொண்டனுக்கு சொந்தமானது, காங்கிரஸ் கூட்டணிக்கு சொந்தமானது. இதுதான் அந்த உரை. அப்போது ராகுல் காந்தியினுடைய உரையை எதிர்கட்சிகள் எதிர்பார்த்தா இப்படித்தான் இருக்கணும்னு, மாநில கட்சிகள் எதிர்பார்த்தான், திமுக எதிர்பார்த்தாங்க. இப்படி ராகுலுடைய உரை பக்குவமான உரை, பிஜேபி எதுக்கணும், மோடியை கேள்வி கேட்கணும், இதுதான் இத்தனை பேருக்குமான ஆசையாக இருந்தது. அதை ராகுல் மூலம் தீர்த்து கொண்டார்கள். எல்லாருமே இப்படிதாயா கேட்கணும், என்னுடைய கேள்வி இதுதான், என்னுடைய சந்தேகம் இதுதான், மோடியை கேட்கணும். அதை அந்த இளம் தலைவர் ராகுல் கேட்டு பெற்றது தமிழ்நாட்டில் தாண்டி எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் கூட்டணியை தாண்டியவர்களால் கூட அது பார்க்கப்படுகிறது. இது எதிர்காலத்தில் ராகுலை பிரதமர் வேட்பாளராக நகர்த்தி கொண்டு போவதற்கான அடித்தளம். சார், இப்போ பாஜகனுடைய எம்பி அனுராக் தாக்கூர் வந்து கள்ளக்குறிச்சி, தமிழ்நாட்டை சேர்ந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வந்து கையில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய தமிழக எம்பிக்களை நோக்கி பேசுகிறாரு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கோட் பண்ணி நீங்கள் வந்து மக்களவையில் பேசுறதுக்கே உங்களுக்கு அருகதை கிடையாது அப்படின்ற வகையில் பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய தமிழக எம்பிங்கெல்லாம் கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின விஷயம். இது பாராளுமன்றம் வரைக்கும் போய் பெரிய அளவில் ஒழிக்கக்கூடிய நிகழ்வுக்கு போயிருக்கு, தள்ளப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? குஜராத்லேயும் கள்ளச்சாராய் சாவு நடந்திருக்கு. குஜராத்தில் மது விலக்கு தான், இங்கேயாவது மது இருக்குது, அங்கே கடுமையான மது விலக்கு, அங்கே மது குடிச்சு சாவுறானே. அப்போ இதுக்கு அனுராக் தாக்கூர் என்ன பதில் சொல்லுவார்? ராஜஸ்தான் பார்டர் மவுண்ட் அபு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஹில் ஸ்டேஷன், அங்கேருந்து கடைசி கொண்டு சாராயம் விற்கிறானே குஜராத்தில். அப்போது அனுராக் தாக்கூருக்கு கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில் கல்லூராய முறையில் காய்ச்சலாம். ஏன் குஜராத்தில் சாராயமே இல்லை, எந்த மது ஆலைகளும் இல்லை. அப்போது அனுராக் தாக்கூர் தமிழ்நாட்டில் மது ஆலையை மூடுவதற்கான ஆலோசனை சொல்லியிருக்கலாமே, அதை சொல்லியே. ஏன் கார்பரேட் முதலாளிகள் பூரா பிஜேபி பின்னாடி இருக்கு, பிஜேபி தேர்தலுக்கு நிதி கொடுக்குறான், அப்புறம் எப்படி நீ மூட சொல்லுவீங்க? பல 1000 கோடிகளில் வியாபாரம், அப்புறம் எப்படி அனுராக் தாக்கூர் மூட சொல்லுவார்? குற்றம் தாங்க, யார் செஞ்சாலும் குற்றம் தான். செத்து போனது உயிர் திரும்பி வராது, திமுக உடந்தை தான். ஆனால் சொல்லுவதற்கு அனுராக் தாக்கூருக்கு தகுதி இல்லை. நாடாளுமன்றத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம், குறிப்பு எடுத்துக்குவான். ஆனால் குஜராத் ஆளுகிற மாநிலத்தில், ராஜஸ்தான் ஆளுகிற மாநிலத்தில், பீகாரில் எல்லாம் பீகாரில் மதுவே இல்லை, ஆனால் சாராய சாவு நடக்குது. எப்படி அது? எத்தனை நாள் சாவு நடக்குது? பிஜேபி 100% பிஜேபி ஊழல், அம்பானிட்ட ஊழல், அதானிட்ட ஊழல், ஹிண்டன்பர்க் என்ன சொன்னான்? ஷேர் மார்க்கெட்டில் ஊழல், பிஎஸ்என்எல் ஒழிச்சே விட்டானுங்க, ஏர்டெல் இருக்குது, ஏர்செல் இருக்குது, அரசு நிறுவன அதிகாரி வேலையே இல்லை. அப்போது இதெல்லாம் ஊழல் இல்லையா? திமுக கள்ளச்சாராய் ஊழல், திமுக எம்எல்ஏ உதயசூரியனும் தொடர்பு இருக்குது, உலகம் பூரா தெரியுது. ஆனால் இதை சொல்லுகிற அனுராக் தாக்கூர் பிஜேபி மது விலக்கை என்னையா பண்ணீங்க இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதனால் இது போன்ற பல கருத்துக்கள் அரசியலில் வரும் போகும். ஆனால் மக்களுக்கு என்ன நடந்தது என்பது தான் நமக்கு தேவை. இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே வந்து பாஜக பெரிய அளவில் இந்த விவகாரத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை? அந்த பார்வை சரியான என்ன காரணத்துக்காக பாஜக எதிர்ப்பு? அருமையான கேள்வி. அதாவது அதிமுக கருப்பு சட்டை போட்டு உண்ணாவது இருக்கிறாரு, சட்டசபையில் போராட்டம், சட்டசபையில் வெளியில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், தகவலை எடப்பாடிட்டு இருந்த யாரோ ஒரு கருப்பாடே திமுக சொல்லிவிட்டான். இதெல்லாம் போலீஸை கூச்சிட்டாங்க.
வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணக்கூடாது, வெளியில் வந்து கும்பல் போடக்கூடாது, எங்கள் ரோட்டில் சாலை மறியல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் திமுக செய்யுது. ஆனால் பாஜக ஒன்றுமே இல்லையே. ஏன் நயினார் நாகேந்திரன் 4 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டது இப்போ சம்மன் அனுப்பியிருக்கான். ஸ்டேட் போலீஸு அடக்கி வாசிக்கணும். நாங்கள் அடக்கி வாசிக்கிறோம், நீ அடக்கிக்கோ, நானும் அடக்கிக்கிறோம். இப்போ இந்த வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி உனக்கு செகந்திராபாத்து எனக்கு ஹைதராபாத்து. ஏன் பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணல? ஏன் கருப்பு சேலை கட்டலை, கருப்பு சட்டை செத்தம் உயிர் இல்லையா? இப்போ அந்த மறுநாளே வந்து பல்வேறு மாவட்டங்களில் மாவட்டத்தோறும் போராட்டம் நடத்திருக்கிறாங்களே. சட்டசபையில் எதுக்கு இருக்கு? சட்டசபை எதுக்குங்க இருக்கு? 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களே. ஏன் 62 எம்எல்ஏக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணலையா, போராட்டம் பண்ணலையா? நீங்க அதிமுகவோடு சேர்ந்து 4 எம்எல்ஏக்களும் இல்லை சேராம 4 எம்எல்ஏக்களும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இல்லையா? ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல? 4 கோடி கேஸ் கத்தி தலைக்கு மேலே தொங்குது. 4 கோடி 400 ரூபா இல்லை, ஏது 4 கோடி எங்கிருந்து வந்தது? கள்ள பணமா நல்ல பணமா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஐடி வருமான வரி கட்டி அந்த பணத்தை இன்னைக்கு வரைக்கும் வெள்ள பணம்னு சொல்லலையே, கள்ளப்பணமாகவே இருக்க. தேர்தலுக்கு வந்த கள்ளப்பணம். அப்போ நயினார், வானதி, காந்தி, ஆற்றல் அசோக், மாமியா 4 பேரும் 4 கோடிக்கு தொடர்பு. இதனால பிஜேபி அண்ணாமலை அடக்கி வாசிக்கிறான்னு மக்கள் பேசிக்கிறான். உண்மையாகவே நீங்க எடப்பாடியை விட வீரியமா செய்ய வேண்டிய ஆட்கள் யாரு? பாஜக. 40 சீட்டு ஜெயிச்சிருக்கு. இப்போ மறுபடியும் சட்டசபையில் ஜெயிக்கணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? சட்டசபை வளாகத்துக்குள்ள 4 பேர் நீங்க கருப்பு சட்டை, கருப்பு சேலை, கருப்பு பக்கமாக்கி இருக்கணும். ஏன் செய்யலை, போராடலை? மக்களுடைய என்ன அதுதானே. எல்லாம் திமுக மேல கோபமா இருக்கு. இந்த கோபத்தை பாஜக அறுவடை செய்யவில்லை. எதுக்கு? 4 கோடி ரூபாய் வழக்கு கத்தி தலைக்கு மேல் நிற்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் தான் பிடிச்சது. ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் தான் இதை வழக்கு போட்டது. ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் தான் இதை வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கு. இது நயினார் நாகேந்திரனுடைய வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துருச்சு. பிடிபட்டவர்கள் சாட்சி சொல்லிட்டான், பிடிபட்டவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான், எல்லாம் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பதிவு செஞ்சாச்சு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் நயினார் நாகேந்திரன் தான் மாட்டுவார். ஏது 4 கோடி? ஆந்திராவில் குவாரி நடத்துகிறார் நயினார் நாகேந்திரன். எப்படி சாத்தியம்? வரியே 17 கோடி ரூபா கட்டணும், எப்படி சாத்தியம்? இதெல்லாம் தமிழக போலீஸ் தோண்ட வேண்டி வரும், தமிழக போலீஸே விசாரிக்க வேண்டி வரும். அப்போ பாஜகவில் ஒரு எம்எல்ஏ பதவி நீக்கம் செய்யப்படுவார். பெரிய செய்தியாகும். இதுதான் பாஜக திமுகவை நோக்கி அடக்கி வாசிக்கிறது. இதுக்கு பின்னணியில் உள்ள மர்மம் இதுதான். அதிமுக இந்த விஷயத்தில் வந்து எடுத்த அரசியல், அவங்க செஞ்ச அரசியல், சட்டப்பேரவையில் தொடர்ந்து குரல் எழுப்பினது, வெளியில் வந்து கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் பண்ணது, இந்த போராட்டம் எல்லாம் சரியான முறையில் இவர் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீண்ட நாள் கும்பகரணம் தூக்கம், திடீர்னு கும்பகரணம் எந்திரிச்சு களத்துக்கு வந்துட்டார். எடப்பாடியும் 62 கும்பகரணம், 61 கும்பகரணம். 3 வருஷ காலம் விஜிலன்ஸ் எல்லா அமைச்சர் வீட்டுக்கும் போயிருக்கோம், போகலையா? அடக்கி வாசித்தார்கள் அதிமுக. குடநாடு வழக்கு வெளியில் வந்துடும், மணல் ராமச்சந்திரன் வழக்கு வெளியில் வந்துடும், மணல் ரத்ன வழக்கு வந்துடும். எல்லாம் யாரு? இப்போ கரிகாலம் யாரு? அக்கா பையன். மணல் ராமச்சந்திரன் ரத்னத்தினுடைய அக்கா பையன் தான் கரிகாலம். இனி கரிகாலம் போயிட்டு யார் வருவா? பேச்சி பையன் வருவான், அடுத்த பேரன் பையன் வருவான். எல்லாம் ஒரே பாஸ் தான், ஒரே மணல் தான். ஜப்பானிலிருந்து வாங்கப்பட்ட 139 எந்திரங்கள் ஏறக்குறைய 178 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கு. எல்லாம் சீஸ் பண்ணி கொண்டு நிறுத்தியிருக்கான் அமலாக்கத்துறை. யார் மேலே? திமுக அதிமுக மேலே தான். அப்போ திமுக அதிமுக இரண்டுமே இப்பொழுது நீங்கள் மணல் அரசியலும் சரி, மது அரசியலாக இருந்தாலும் சரி, ஒன்றாக செயல்படுகிறது. இதுதான் சாட்சி. சரி சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எடுத்ததற்கு நன்றி, வணக்கம்.